வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இது என்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 4 மணிக்கெலாம் ரொம்ப சிறப்பாக எந்திரிச்சாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாளையம் பக்கத்தில் இருக்க கரிச்சிப்பட்டியில் எங்கள் உறவுகள்லாம் சாமி கும்பிட்றாங்க. அந்த திருவிழா பார்க்குறதுக்கு தாங்க. நாங்கள் இங்கே இருந்து எப்படி போனோம், எவ்வளோ உறவுகளோட என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதான் உங்களோட நாங்கள் பகிர்ந்துருக்கோம். பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. ஒரு வழியாக வெளியில் போனால் உடனே எந்திரிச்சிருவாங்கல்ல, எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோன்னே இவங்களுக்கு பொதுவாகவே கோலம் ரொம்ப நல்லா போடுவாங்க. ஆனால் இங்கே திண்டுக்கல் வந்ததுலேருந்து அவங்க எதுவும் பண்ணாதனால சரியாக வர்றதில்லை. இப்போல்லாம் கோலம் ரொம்ப அழகாக போடுறவங்க தான் இப்போ மாறிட்டாங்க. அன்றைக்கி வெள்ளனை எந்திரிக்கவும் நானே போடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி போடுங்கப்பானா அவங்களுக்கு கோலம் சுத்தமாக மறந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்ச வேலையை நம்ம திருப்பி செஞ்சோம்னா தான் கண்டிப்பாக அழகாக வரும். அது மாதிரி தான் படிப்புமே. திருப்பி படித்தோம் அப்படிங்கிறப்ப படிப்பு ஒரு கஷ்டம் கிடையாது. எந்த வேலையுமே நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சால் தான் உறவுகளே ரொம்பவே நல்லா அழகாக வரும். ஆனால் ஒரு வழியாக இவங்க ரொம்பவே அழகாக கோலம் போடுவாங்க. ஒரு வழியாக ஏதோ அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுட்ருக்குறாங்க. அவரை எனக்கே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம அதில் ஒரு 2 கோடை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு கோலத்தை. அடுத்து என்ன, ஒரு வழியாக எல்லோரும் எழுந்து வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து காரில் தான் போயிருந்தோம். ரொம்பவே சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உறவுகளே. ஒரு வழியாக நாங்கள் ரொம்ப திருப்தியாக கிளம்பியாச்சு. போய்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 13 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்களாம். அப்போ எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. ரொம்பவே எப்படி சொல்கிறது, நாங்கள் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எங்களுக்கு ரொம்ப 13 வருஷத்துக்கு ஒரு கும்பிட்றதா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போனோம். ஒரு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கிராமம்னு சொல்கிறத விட சுற்றிலும் வீடெல்லாம் இல்லைங்க. அதாவது இப்போ பயங்கரமாக இருந்தது. ரொம்பவே அவுட்டரில் நடுவில் இருந்ததுங்க. பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக அந்த கருவேல முள்ளாக தான் இருந்தது. எங்கே திரும்பினாலும் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே இது இதாக இருந்ததுங்க. ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரோட சித்தி வீட்டில் தான் எங்களை அழைச்சிருந்தாங்க. அவரோட தம்பி. இவர் 48 நாள் விரதம் இருந்தனால இவரை ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்கவும் எனக்கே பாருங்கப்பா வீரையாவாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நல்லா சிறப்பாக ஆடு வெட்டி சமைச்சிட்டு இருந்தாங்க. குழம்பெல்லாம் சும்மா சூப்பராக கொதிச்சிட்டு இருந்தது. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். போய் நல்லா ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. வித்தியாசமாக இருந்தது. கடாலாம் ரொம்ப நிறைய வெட்டியிருந்தாங்க. பொங்கல் வச்சுருந்தாங்க. நம்ம போய் பூ வாங்கி சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பொம்மைகள் அந்த மாதிரி தான். அதான் அந்த திருவிழாவோட இது பொம்மைகள் அந்த மாதிரிலாம் வாங்கி வைப்பாங்களாட்டிருக்குது. மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக இது இந்த மாதிரி அவுட்டரில் இந்த மாதிரி இருக்க சாமிலாம் ரொம்ப 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 சக்தி. ஏன்னா பழங்காலத்து சாமி பாருங்கள், இந்த காலத்து முறையில் இல்லை. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்மளும் ரொம்ப திருப்தியாக நின்று நாங்களும் நல்லா இருக்கணும், எங்கள் சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும், பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே திருப்தியாக இருந்தது. கூட்டமும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருந்தது. ஆல்ரெடி உறவுகளே, இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 3 நாளாக நடந்துகிட்ருக்குதுங்க. நாங்கள் லாஸ்ட் நாள் தான் போனோம். 3 நாளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 3 நாள் ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. இதுதான் இவரோட தம்பி வாங்கிட்டு வர குதிரையாட்டிருக்குதுங்க. இந்த குதிரை தான் அவங்க வாங்கி வச்சது போல் சொன்னாங்க. அதுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ரத்த காடாக இருக்குது. நிறைய கடா வெட்டியிருப்பாங்களாட்டிருக்குது. ரொம்பவே எப்படி, ஏன்னா 13 வருஷங்கிறப்ப எவ்வளோ கூட்டமாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ கூட்டமாகவும் இருந்தது. 3 நாள் அவ்வளோ ஜேன்னு கொண்டாடிருக்காங்க. நம்ம லாஸ்ட் நாள் போனனால தான் இவ்வளோ இதாக இருக்குது. பிள்ளைங்க ஃபுல்லாக வினோதமாக பார்த்துட்ருக்குறாங்க, என்னடா புது இடமா இருக்கே அப்படின்ட்டு. ஒரு வழியாக சமையல் முடிஞ்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரங்காட்டியும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அப்படி காட்டுக்குள்ளே போய் ஒரு ஷெட் அமைச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்பவே புதுசாக இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, நிறைய உறவுகள் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்கள பார்த்துட்டு
நம்ம அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நம்ம உறவுங்கிறனால எல்லா வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும் இல்லைங்களா. அதனால் இங்கே ஃபஸ்ட்டு என்ன தான் இவங்க எங்களுக்கு சின்ன மாமியார், அதனால் இவங்க வீட்டில் வந்துட்டு, அதாவது இவங்க வீடுனா இவங்க ஷெட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த உறவுகளையெல்லாம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். பிள்ளைங்களோடு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. எப்படி சொல்ல, நல்லா இருந்தது. உறவுகளோடு நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவரை நீங்கள் பார்த்தீங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஆயிட்டார். அடுத்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வீட்டுக்கு தாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அவங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்தாலே தெரியும் என்னென்னு. சிக்கன் வந்து 65 பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும், ஆரஞ்சு கலரில் என்ன கிடச்சாலும் பிள்ளைங்க ரொம்பவே இப்போ ஸ்பைஸியாக சாப்பிட்ற மாதிரி தானே மாறிடுச்சு இந்த உலகமே. 65 பார்த்தோன்னே குட்டி வாண்டுகளுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். அப்பாடான்னு சாப்பிட்டுட்டு அங்கனக்குள்ளே ரொம்பவே ஜாலியாக பொழுது போச்சுங்க. இவர் யாருன்னா எங்கள் அக்கா பையன். உட்காந்துமா என்னை எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்ததுங்க. நிறைய அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் எல்லோரும் வந்திருந்தாங்க. பார்க்காத உறவுகளையும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடச்சிது. அப்படியே அங்கே பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ரொம்பவே ஜாலியாக. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகதாங்க உட்காந்து செஞ்சிட்ருக்குறாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு உட்காந்து என்னை வம்பிழுத்துட்ருக்குறாங்க. நீ சாப்பிட்டாலே சாப்பிட்ணுமா எப்படிமான்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா உறவுகளையும் சந்திச்சுட்டு சாப்பாடு நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு சிறப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து நீங்கள் போங்கப்பா நாங்கள் அடுத்து வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் கிளம்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே வண்டியில் வந்துட்ருக்கோம். நாங்கள் யார் யார் போயிருந்தோங்கன்னா இவங்க எங்கள் மாமியாரோட இன்னொரு தங்கச்சி, அதாவது இன்னொரு சின்ன மாமியார் தான். அவங்களும் மாமனாரும் அங்கிட்டு பின்னாடி தம்பி பாப்பா எங்கள் நாத்தனார் பையன் எல்லோரும் தாங்க ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா வர்றப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயில் கம்மியாயிட்டு மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருந்தனால வர்ற வழியில் மழை பெய்யவும் நல்லா குளுன்னு இருந்தது. ரொம்பவே சந்தோஷம். எல்லோரும் சொல்லிகிட்டே வந்தோம், சாமியை பார்க்க போகிறப்ப தான் நல்லா இருந்தது, வர்றப்போ ரொம்ப குளிர்ச்சியாக வர்றோன்ட்டு. அடுத்து எல்லோரும் சரி டீ காஃபி ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி பப்ஸு காஃபி அதையெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. உறவுகளே, என்னோடய வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குற நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளோடு இருக்கிறதே ஒரு பெரிய சுகந்தாங்க. மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.